இந்த நாளிலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் சண்டே. ஸோ தேவனின் அன்பு என்று நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இது தியானிக்கும் பொழுது எனக்கு மிகவும் உதயமாக இருந்தது. நீங்கள் நாளிலே ஆசிரியப்படுவது நான் விசுவாசிக்கிறேன். விதமாக ஒரு அம்மா என்ன செய்தார்கள், கிறிஸ்துமஸ் காலம் என்பதினாலே அவர் கனவு கண்டார்கள். தன்னுடைய கணவனார் தங்க கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜுவல்லரி ஷாப்பில் அவங்களுக்கு தங்க நகை வாங்கி கொடுக்குற மாதிரி, பட்டு சேலை வாங்கி கொடுக்குற மாதிரி கனவு கண்டாங்க. அடுத்த நாள் கணவன் சொன்னாங்க, இந்த மாதிரி கனவு கண்டேன், இது அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. அவனோட வீட்டுக்காரரும் அப்படியா கனவு கண்டியா, சரி வெயிட் பண்ண பண்டிகை வரட்டும் என்று சொல்லிவிட்டார். அந்த கிறிஸ்துமஸ் நாளும் வந்தது. அந்த கணவனாக ஒரு பரிசு கொடுத்தார். அந்த அம்மா மிகவும் ஆசையாக வேக வேகமாக அதை பிரித்து பார்த்தார். அங்கே ஒரு புஸ்தகம் இருந்தது. கனவுகளின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி சமைப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகம் மாதிரி கனவுகளின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பதுன்னு ஒரு புஸ்தகத்தை அவர் என்ன செய்தார், பரிசுப்படுத்தார். ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, உடைய நாமத்தை சொல்லிக்கிறோப்பா, எனக்கு வந்திருக்க அன்பு மக்களுக்கு இந்த வார்த்தையை ஆசிரியருக்காங்க என்னோடு ஈடுபடி ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பேரிலே தேவன் அன்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கடல். அது கடலை விட பெருசு, அதை அளவிடவே முடியாது. தேவனுடைய அன்பின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள நமது போதிய ஞானம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பு முதலிலே கடவுளிடத்திலிருந்து தான் உண்டாகிறது. உங்களுக்கு அன்பு இன்னைக்கு வருதுன்னா அது கடவுளுக்கு வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. எங்க சொல்லுது பாருங்க, வாசித்த அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளும். 328ஆம் பக்கம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 328ஆம் பக்கம் 1 யோவான் 4:7 வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து உண்டானது. எனவே அந்த தேவ அன்பை, தேவனுக்கு உண்டான அந்த தேவ அன்பை பெறாமல் நாம் பிறரை நேசிக்க முடியாது. தேவனை நேசிக்க ஆரம்பித்தால் நாம் மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிப்போம். அன்பு என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். ஆங்கிலத்தில் லவ் இஸ் a verb, ஆக்ஷனை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. அன்பு ஒரு பெரிய ஆயுதமும் கூட. நிறைய பேர் இந்த லவ் பீரியடில் தன்னை அழித்துக் கொள்கிறார், அந்த ஆயுதத்தை தவறாய் பயன்படுத்துகிறார். அன்பு வளமிக்க ஒரு ஆயுதம். 1 யோவான் 4:16 சொல்கிறது. வாசித்த அந்த வேத போதின் கடைசி வசனம் 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனை நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மீது அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய வேதம் நம்மை அழைக்கிறது. இந்த அன்பை நீங்கள் பார்க்கும் பொழுது அன்கண்டிஷனல் லவ். கடவுளுடைய அன்பு என்பது ஒரு நிபந்தனையற்ற அன்பு, காரணமே இல்லாமல் அன்பு போதும். இந்த உலகம் அன்பு போகும்போது கொஞ்சம் அழகா இருந்தால் அன்பு போதும், இல்லை கொஞ்சம் பணம் இருந்தால் அன்பு போதும், இல்லை கொஞ்சம் அந்தஸ்தில் நம்ம இருந்தால் அன்பு போடுவாங்க. ஒருவேளை மற்ற ஸ்டேட்டஸ் இவைகளை வைத்து தான் அந்த உலகத்தின் அன்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா காரணமே தேவைப்படாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அந்தஸ்தை பார்க்காது, படிப்பை பார்க்காது, பணத்தை பார்க்காது, அழகை பார்க்காது. God's love is unreasonable. அது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படியே அவர் நேசிக்கிறார். அவர் கெட்டவரோ நல்லவரோ அப்படியே ஆண்டவர் நேசிக்கிறார். பட் God's love is unending love. முடிவே இல்லாத அந்த அன்பிற்கு முடிவே வெளிப்படுத்த 1:8 சொல்கிறது. நான் அன்பாகவும் உமையாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். இது முடிவில்லாத ஒரு அன்பு. God is not what I was. God is not what I will be. God is saying, I am that I am.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதை பழசாக புதுசாக மாறல, அது அப்படியே கடவுளுடைய அன்பு முடிவில்லாத கட்டளையிடுகிறது. அங்கே சங்கீதம் 92 அதை சொல்லுகிறது. அடுத்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நாம் அவர் பிறக்க கொண்டே நம்ம இடத்துல அன்பு கொண்டிருக்கிறார். அடுத்து கடவுளின் அன்பு அன்லிமிட்டெட், எவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம், அது எல்லையற்ற. சங்கீதம் 139 7 முதல் 12 வரை அதை சொல்லுகிறது. அடுத்து God's love is unchanging, மாறாத அன்பு. நீங்க செஞ்சாலும் செய்வீங்க அன்பு அல்ல, உலகத்தார் அப்படி மாறிடுறாங்க இல்ல, ஆனா தேவனுடைய அன்போ மாறாதது. மல்கியா 3:6 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. சங்கீதம் 102 அங்கே 27 சொல்கிறது, நீரோ மாறாதவராக இருக்கு, உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி. அடுத்து நாம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிற நீங்கள் நானும் ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறார் என்பதை தான் விசுவாசிப்பதில்லை. True love is a reciprocal love. True love is a two-way love. இன்னைக்கு நிறைய பேருடைய அன்பு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லவ் என்னைக்குமே ஆகுது. கடவுள் நம்ம நிச்சயமா நேசிக்கிற அந்த வேதம் சொல்லுகிறது, நான் நம்புகிறேன், நீங்க நம்புறீங்க. நீங்க அந்த கடவுளை நேசிக்கிறீர்களா? லவ் should be reciprocal. அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அதற்காக நீங்கள் நானும் அவரை நேசிக்கிறதுனாலே அழைக்கப்படுகிறோம். ஒன் சைடு லவ் இஸ் நாட் ஹெல்தி லவ். கடவுள் நிச்சயமாக நம்ம நேசிக்கிறார், வேதம் சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம், நாம் அந்த கடவுளை நேசிக்கிறோம். அதுதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம். மொத்தம் 8 விதமான லவ் இருப்பதாக கிரேக்க வார்த்தை தீவு வார்த்தைகளை படிக்கலாம். அது 4 வார்த்தைகள் கிரேக்கத்தில் சொல்லப்படவில்லை. அடுத்து 2 வார்த்தை மறைமுகமாக வருகிறது, 2 வார்த்தை நேரடியாக வருகிறது. 4 வார்த்தை உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நினைக்கிறேன் இல்லை? இந்த 4 விதமான கிரேக்க வார்த்தை லவ்வுக்கு முதல் காரியம் ஸ்டோர்கே. அது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா STORGE, ஸ்டோர்கே. இது வந்து ஒரு நேச்சுரல் லவ், ஒரு ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ்களை வருகிற இயற்கையாக வருகிறதான ஒரு அன்பு. அதை ரோமன் 12:10 அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. 2வது அன்பு எராஸ். எராஸ் என்று சொல்லும்போது ரொமான்டிக் லவ், ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையிலே. இதை புலம்பல் 1:8 மற்றும் 10 அந்த வார்த்தை நீங்கள் பார்க்க முடியும். 3வது இது இந்த 2 தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டைரக்டாக. பிலியோ, PHILIA, பிளேபியால தான் வருது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்நேகம், உலக ஸ்நேகம். இதெல்லாம் யோவான் 13:35 நம்ம பார்க்க முடியும். இந்த கடைசி 4வது அன்பு தான் அகாப்பே லவ் என்று சொல்லுவாங்க. அகாப்பே ஃபெல்லோஷிப் அப்படிவாங்க. இந்த அகாப்பே லவ் என்று சொன்னால் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. ஆக்ஷன் ஓரியன்டட் லவ், எப்பொழுதும் செயல்படுகிற அன்பு. அடுத்து நோ எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன், எதையுமே எதிர்பார்த்து செய்யாத ஒரு அன்பு. அவங்க எனக்கு திரும்ப அதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம செய்யறதான அன்பு அகாப்பே லவ். பட் லவ் யுவர் எனிமி என்பதை கூட சொல்கிறது அகாப்பே லவ். உன்னுடைய எதிராளியும் நேசி என்று அகாப்பே லவ் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் ஸ்ரீகளுடைய காலையை கழுவும்போது யுதாசன் காலையை கழுவினார், பேதுருவின் காலையும் கழுவினார். அகாப்பே அன்பிற்கு இயேசுவே முழுமையான உதாரணமாக இருக்கிறார். இது நீங்கள் ரோமர் 5:8, 1 யோவான் 4:9-11 இந்த அகாப்பே என்கிற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பூமியிலே நிறைய போலியான அன்பு இருக்கிறது. ஒரு சம்பவத்தை கேட்கிறேன் நான் விதமாக. ஒருவருக்கு காரில் போகும்போது அந்த டிரைவ் பண்ணும்போது அவர் சீட்டு பெல்ட் போடுறதுக்கு இஷ்டம் கிடையாது. அவர் சீட்டு பெல்ட் போடுறது அவர் பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணார், ஒரு பிளாஸ்டிக்கில் சீட்டு பெல்ட் போட்டிருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்து எப்பொழுதும் டிரைவ் பண்ணும்போது சுமாரிக்காக வச்சுக்குவார். ஏன்னா ஃபைன் போட்டுருவாங்க. பாருங்க, ஒரு நாளில் திடீரென்று இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த காரில் இந்த டிரைவரை தவிர, இந்த போலியாக சீட்டு பெல்ட் போடுற மாதிரி செஞ்சிருந்தாரு, அவரை தவிர மற்ற எல்லாரும் குறைத்து கொண்டார்கள்.
அவர் போலீஸ் அங்கே என்கொயரி நடக்கும் போது தான் தெரிஞ்சது அவர் சீட்டு பெல்ட் போடலை, போட மாதிரி பாவனை பண்ணி இருந்திருக்கிறாரு, அதான் செத்து போனாருன்னு சொல்லி. கத்திரை பிள்ளைகளே, இந்த போலியான அன்பு அப்படிப்பட்டதுதான். போலியான அன்பு கொன்றுவிடும், அழித்துவிடும். போலியான அன்பு என்னால் ஒரு நாளில் வெளிப்பட்டு அது தீமையாக முடியும். இந்த உலகத்தில் உங்களை உயிராக நேசிக்கிற உலகத்தில் இருக்காங்களா? உங்களை உயிராக நேசிக்கிறவர் உலகத்தில் இருக்கிறார்களா? உயிர்ப்புற யோசித்து பாருங்க. அப்படி உயிர்ப்புறாய் இந்த நேசிக்கிற உலகத்தில் இருந்தால்தான் நீங்க ஆதாயமானப்படுத்துகிறீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகிட்டு. அப்படி உங்களை உயிர்ப்புறாய் நேசிக்கிற பூமி இல்லாதிருந்தால் நீங்க இழந்திருக்கிறீங்க. ஒருவேளை இந்த பூமியிலே யாராவது உயிர்ப்புகளை நேசித்தால் அதற்கு நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கம்ப்ளீட் முழுமையை அடைஞ்சிட்டீங்க, ஒரு கேப்பபிளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த உலகத்துல உங்களை யாராச்சும் நூறு நேசித்தா, உயிர்ப்புகளை நேசித்தா, அது ஃபீல் அஸ் அ காம்பிடன்ட். இல்லாட்டா நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து யூ ஃபீல் வர்தி, நீங்க ஒரு தகுதி உள்ளவர்களாக உணர்வீங்க. ஏன் சில இந்த காரியம் நம்ம பார்க்கலன்னா, நம்மளை நேசிப்பவர் இல்லாத போல் நாம் உணர்கிறோம். இந்த பூமியில் நம்மளை உயிர்ப்புற நேசிக்கவில்லை என்று சொன்னால் சம்பாதிப்போம். உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் போலியான அன்பை நீக்கும்படியாகவும், தேவ அன்பு நம்மிலே, அன்பு என்பது தேவனிலிருந்து ஆரம்பம் நம்ம கொடுக்கப்பட்டதினாலே அந்த அன்பை பிறகு நாம் காட்டும்படியாகவும் அந்த அநாதி சிநேகம் நம்மை நேசிக்கிறார். அந்த அநாதி சிநேகத்தால் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். தேவ அன்பு ஒருபொழுதும் குறையாது, வற்றாது, எல்லையில்லாத அன்பு. அந்த அன்பு நம்ம கொடுக்கப்பட்ட உறவின் இடத்திலே உண்மையானதாய், உயிரானதாய், வேஷங்கள் இல்லாத அன்பாய் மாற முடியாது என்று எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளைகளே. நீங்க தான் யோசிக்கணும், கடவுள் அன்புள்ளவர், நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுப்பாரு கிடையாது. கடவுள் அன்புள்ளவராய் இருப்பதினாலே அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை செய்யறதெல்லாம் சரிச்சுன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அது ஒழுங்கற்ற பிள்ளையாகி போய்விடும். கடவுள் அன்புள்ளவர், அதே நேரத்தில் அவர் நியாயாதிபதி இருக்கிறார். உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு நீதிபதியோடைய சிங்காசனத்தில் அமர்ந்து பில்லிகிராமுக்கு ஃபைன் போட்டார். ஏன்னா அவர் ஏதோ டிராஃபிக்ல தப்பு பண்ணிட்டார். திரும்ப அவர் வந்து கவுண்டரில் பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பணம் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த கவுண்டரில். உடனே என்னன்னு பார்த்தா அந்த ஜட்ஜி போட்டு கலக்கி வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறார் அந்த கவுண்டருக்குள்ள. அவர் பில்லிகிராமுக்கெல்லாம் காசு கட்டிட்டார். போய் கேட்டார், பாருங்க தண்டனை அவர் கொடுத்தார், ஆனால் தண்டனையை அவரே நிறைவேற்றி விட்டார். ஏன் அப்படி செஞ்சாலும் அவர் கேட்க, அப்புறம் என் மகன் அவ்வளோ குடிகார் அசுத்தனான அவருடைய வீட்டில் வந்து மடங்குமே இன்றைக்கு நல்ல பிள்ளையா இருக்கலாம், அதனால தாங்க அந்த உதவி நாங்கள் செய்யணும்னு சொன்னார். ஆனால் இந்த நியாயாதிபதி இயேசு கிறிஸ்துவோ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நமக்கு தண்டனை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த தண்டனையை நாம் பெற்று மறிக்காதபடி இயேசு இந்த பூமியில வந்து அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்திருக்கிறார். எனவேதான் அவர் நியாயாதிபதி, அதே நேரத்தில் அன்புள்ளவர். அவர் அன்புள்ளவராக இருக்கிறது எல்லாவற்றையும் அங்கீகரித்துள்ளார் நாம் யோசிக்காது இருப்போம். ஆனால் அவருடைய அன்பை உணர்ந்து, எப்படி ஒரு பிள்ளை தகப்படைய அன்பை, தாய் அன்பை உணர்ந்து செயல்படுகிறதை போல அமிதமாக செயல்பட வேத நம்மை அழைக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் எனக்காக உங்களுக்காக என்று உணரும் பொழுதுதான் அந்த அன்பினுடைய விலை மதிப்பை நாம் அறிய முடியும். இந்த வாசித்த வேத பகுதியில பத்திரை பிள்ளைகள் முதலாவது இந்த வேதம் நமக்கு போதிக்கிறேன் சொன்னால், கடவுள் மிகப்பெரிய அன்பாளர். God is greatest lover. முதல்ல நீங்க இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த உலகத்துல கடவுளை மாதிரி இந்த பூமியில யாரும் நம்ம நேசிக்க முடியாது. வேதம் போதிக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்? ஜீவனை கொடுக்கிற அன்புதான் உயர்ந்தது என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இயேசு எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததினாலே He is the greatest lover. அவர்தான் மேன்மையான, உயர்வான, மகிமையான அன்பை வெளிப்படுத்தினவர். ஏசாயா 53 வாசிக்கிறோம். உங்களுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், அவர் வேதனையை அனுபவித்தார், கொடிய தண்டனை ஏற்றுக்கொண்டார், அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார்.
இதுதான் கர்த்தருடைய தேவனின் மிகப்பெரிய அன்பு. இதற்கீடாய் வேறு ஒன்றை நீங்கள் செய்ய முடியாது. இரண்டாவது, இந்த வேத போய் நமக்கு போதிக்கிற காரியம், தேவன் மிகப்பெரிய அன்பளிப்பாளர். God is the greatest gift giver. அவர் தான் உலகத்துல நீங்க எந்த பரிசை கொடுத்துறாரு, நீங்க எனக்கு காணிக்கையை கொடுக்குற, ஆனா அதெல்லாம் என்னுடையது என்று சொல்கிறார். அப்போ அந்த கடவுளுக்கு என்ன நம்ம பரிசா கொடுக்க முடியும்? அந்த கடவுள் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். அவர்தான் பெரிய பரிசு கொடுப்பவர். அது என்னன்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பரிசாக கொடுத்தார். Jesus Christ is the greatest gift. பெரிய பரிசு, தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் பரிசாக கொடுத்தார். ஏன்னு சொன்னால், அவர் நம்மை அதிகம் நேசித்ததால். ஒரு நடந்த சம்பவத்தை விதமாய் வாசித்தேன். அமெரிக்க தேசத்திலே அங்கே இந்த கலிபோர்னியா இடம் பார்த்தீங்கன்னா நிறைய தங்க சுரங்கங்கள் உண்டு. ஆதி நாட்களிலே அநேகர் இந்த கலிபோர்னியாவுக்கு சென்று தங்கங்களை எடுத்து அதை விற்று பணக்காரர் ஆனார்கள். அப்போ ஒரு குடும்பத்தின் மனிதர், நானும் போறேன் கலிபோர்னியாவுக்கு சொல்லி அவர் கலிபோர்னியாவுக்கு வந்து அவர் அந்த தங்க சுரங்கங்களை தங்கத்தை எடுத்து விற்று நிறைய பணம் சம்பாதித்தார். பிறகு ஒரு நாளிலே தன்னுடைய மனைவியையும் மகனையும் கலிபோர்னியா வரும்படியாக அழைத்தார். அப்பொழுது இந்த ட்ரெயின் நேரப்பெல்லாம் இல்லாதனால அவங்க ஒரு போட்டில் ஏன் வராங்க. அந்த போட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால், அந்த போட்டில் கீழ்ப்பகுதி முழுவதும் இந்த கன் பவுடர் அந்த சுரங்கத்திற்காக எடுத்து வந்தார். அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே கேப்டன் சொல்லுவார், உயிரை தப்பித்து விட உடனே குதித்து விடுங்கள், இது வெடித்து சிதறப் போவது, நீங்கள் பிரிக்காவிட்டால் வெடித்து சிதறி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த போட்டில் இருந்த எல்லா லைஃப் ஜாக்கெட் ஒவ்வொருத்தர் எடுத்து குதிக்கிறாங்க. கடைசியில் தாயார் தேடி கண்டுபிடித்து ஒரு லைஃப் ஜாக்கெட் எடுத்தார். ஆனால் இவர்கள் 2 பேர், இந்த தாயாரும் அந்த தம்பியும் இருக்கிறாங்க, அவருடைய மகன் இருக்கிறார். இந்த தாயார் என்ன செய்யணும்னு தெரியவில்லை. அந்த தாயார் சொன்னார், தம்பி நீ வாழணும், நீ உயிரோடு இருக்கணும், நீ சாகக்கூடாது. அதனால இந்த லைஃப் ஜாக்கெட் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த லைஃப் ஜாக்கெட் அவனுக்கு போட்டு, ஏன் நீ உயிரோடு இருக்குன்னா, என்னை விட நான் ஒன்னே அதிகமாக நேசிக்கிறேன், உங்கள் அப்பாட்டி என்னை அன்பை சொல்லி அந்த தாயார் மறைத்து போனார்கள். அதுதான் கடவுளுடைய அன்பு. அது பெரிய பரிசு இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அவரை விட நம்மை அதிகமாக நேசித்தார். 99 ஆடு இல்லை, அந்த தொலைந்து போன ஒரு ஆடு அவர் தேடி வருகிறார். கத்திரிக்கிறே கடவுளுடைய அன்பை உணரும் பொழுது நீங்கள் நானும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நீங்கள் நான் நேசிக்க ஆரம்பிப்போம். கடவுளுடைய அன்பு, அவர் இயேசு தன்னை நேசித்தை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று உணரும் பொழுது, அவருடைய அந்த கொடூர வேதனைகளை உணரும் பொழுது நாம் கடவுளை நேசிக்க ஆரம்பிப்போம். அதற்குள்ளே அடுத்து இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, தேவன் மிகப்பெரிய அழைப்பாளர். He gives the greatest invitation. He gives invitation to everybody. அவர் மிகப்பெரிய அன்புள்ளவர், அவர் மிகப்பெரிய பரிசளிப்பவர், அவர் மிகப்பெரிய ஒரு அழைப்பை விடுகிறார். The greatest calling, the greatest invitation. என்னது இன்விடேஷன்? என்னது? வருத்தப்பட்டு பாரம் சொல்லப்படுறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, உங்களுடைய ஆத்மத்திற்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யோவான் 14 வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் எல்லாரும் என்னோடு இருக்கும்படியாக நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த அன்புமிக்க ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பையும் நமக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தலை வாசிக்கிறவர்களோ, வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன். ரெசிப்ரோக்கல். இந்த தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார், நீ என்னை அங்கீகரித்துக் கொள்வாயா என்று சொல்லி. கடைசியை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி அளிக்கிறார். He gives the greatest promise is eternal life, நித்திய ஜீவன். பெரிய அன்புள்ளவர், பெரிய பரிசை கொடுத்தவர், பெரிய அழைப்பை கொடுக்கிறவர், பெரிய ப்ராமிஸ், ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி என்று சொன்னால்,
என்றென்றும் அழிவில்லாத நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லி அங்கே 1 யோவான் 5:11 சொல்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவனுடைய குமாரனுக்கு இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பின் தெய்வம் நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்திருக்கிறார். கடவுள் பொய் சொல்லுகிறவர் அல்ல. எனவே இவ்வளவு அனுபவிக்க அந்த தெய்வனுடைய பரிசை நீங்க நான் இழந்து போகவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கெட்ட குமாரன் கதையை நீங்க நான் பார்ப்பது, முதலிலே அந்த குமாரன் தகப்பனுடைய அன்பை பார்க்க தவறி போனான். அவனுடைய பணத்தை தான் பார்த்தான். அப்பா எனக்கு சொத்தை கூட என்று சொன்னான். ஆனால் என்றைக்கு அந்த சொத்து குறைந்ததோ அவன் தகப்பனை கேளாது. இந்த நிலைமை யாரும் பார்க்கிறார். ஒரு கடன் தொழில மாட்டி காசு இல்லாமல் போய் மற்ற இந்த நிலைமை இவனுக்கு பார்த்தீங்கன்னா முதலில் பணத்தை பார்த்ததினாலே தகப்பனுடைய அன்பை மறந்தான். என்றைக்கு அந்த பொருள் தள்ளிவிட்டு போனதோ அப்பொழுதுதான் தகப்பனை நினைக்க ஆரம்பிக்கிறார். அந்த நிலைமை நீங்கள் நான் வரக்கூடாது. தகப்பனின் அன்பை முதலாவது உணர்வோம். என்னுடைய அன்பு கடவுள் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி தேவன் இல்லை என்று சொன்னால் நாம் வெறுமையானவர்கள். வித் காட் we are full. ஒருவேளை உலகத்தில் பேங்க் பேலன்ஸ் 0-ஆ இருக்கலாம். டோன்ட் வரி, யுவர் ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய அக்கௌண்ட் நிறைந்திருந்தால் போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியத்தை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் அவர். எனவே தகப்பனுடைய அன்பை தேடுவோம். தகப்பனுடைய சொத்துக்களை அல்ல, பொருட்களை அல்ல. நீங்கள் நான் ஏன் இன்றைக்கு நிபந்தனையோடு மற்றவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஏன் கடவுள் நிபந்தனையற்ற அன்பு எனக்கு செலுத்துகிறார், அன்கண்டிஷனல் கடவுள் எனக்கு செலுத்துகிறார் என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியல என்று சொன்னால், நாம் நிபந்தனையோடு மற்றவரை நேசிப்பதினாலே அவர் எனக்கு ஏதாச்சும் கொடுப்பாரு, அவர் எனக்கு நான் இன்னைக்கு ஒரு நன்மை செய்ய அவர் நன்மை செய்வார், இந்த எதிர்பார்ப்போடு அன்பு செய்கிறதுனாலே தேவன் நிபந்தனையற்ற அன்போடு என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் உணராது. நீங்கள் நானே நிபந்தனையோடு கூடிய அன்பினால் இருப்பதினாலே கடவுள் நிபந்தனையற்ற அன்பு உள்ளவர் என்று நாம் அறியாது இருக்கிறோம். இந்த வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. அவர் ஞானஸ்நானம் எடுத்தோன்னே கடவுள் என்னுடைய குமாரன் இவரை பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். அடுத்து இஸ்ரவேலரை நேசித்தேன் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து வேதம் சொல்கிறது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே இந்த பூமியில எவ்வளவு நல்ல நல்ல இடங்கள் இருக்குல்ல. நான் டிஸ்கவரி சேனல்ல அதெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு மற்ற தேசங்களை பார்ப்பது ரொம்ப இஷ்டம். ஆனால் அவ்வளோ அளவுக்கு இடங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை விரும்புகிறது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் இருதயத்துக்குள் பிரவேசித்தேன். யூ வாண்ட் டு பி a master of our life. நம்முடைய வாழ்வினுடைய தலைவராக நமக்குள்ளே அவர் இருக்க விரும்புகிறார். பூமியில எவ்வளோ உண்டாக்கின படைப்பு அவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம இதயத்தை அவர் வாழ வைக்கிறார். மற்றபடினால நீங்கள் யோசித்து பார்ப்போம். ஒரு அமெரிக்க பிரசங்கர் அவங்களுக்கு டிஎல் மூடி, அவர் மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்கின ஒரு மனிதர். அதுதான் தெரிகிற மற்ற காரியங்களாம் வந்தது. அவர் கூடாரம் அழைத்து ஒவ்வொரு ஊர்களிலே ஒரு வாரம் மீட்டிங் நடத்துவார். அப்படி ஒரு இடத்துல அவர் மீட்டிங் நடக்கும் பொழுது ஒருவர் அந்த கூடாரத்துக்கு வருகிறார். எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. அப்படி அந்த கூடாரத்தை அவர் பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்ட வார்த்தை காடிஸ்லாவ். அதை மூலிகை அவர் வீட்டு போயிட்டார். ஃபுல் தண்ணியில் இருக்கிறார். அது போல திருப்பத்த அந்த வார்த்தை தனக்கு முன்பதாக வருகிறது. காடிஸ்லாவ் தேவன் அன்பானவர், தேவன் அன்பான. அடுத்த மீட்டிங் வருகிறார். அங்கே நீர்மொழி பிரசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரசனம் முடிகிறது. அவர் முழுவதும் அந்த பிரசனத்தில் அழகு கொண்டிருந்தார். பிரசனம் மொழி நீர்மொழி அந்த அன்பர்கள் கையை போட்டு, தம்பி நான் என்னுடைய பிரசனத்தை உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு, என்னால் நீ அழகே கேட்டார். ஐயா நீ என்ன பிரசனம்னா எனக்கு தெரியாது, ஆனால் எழுதப்பட அந்த வாசகம் என்னை மிகவும் பாதிக்கிறது. நான் அவ்வளோ பெரிய துரோகி, பாடி எல்லா பாவங்களை செய்தவர், ஆனால் கடவுளை நேசிக்கிறார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளோ பெரிய கடவுள் படைத்தவர் என்னை நேசிக்கிறாரா என்று சொல்லி அந்த நாளில் அந்த கடவுளின் அன்பை உணர்ந்தார்.
அவர் மனம் திரும்பினார். மோடியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறேன். விகிதமாய் அன்பினாலே மற்றவர்களை மாற்ற முடியும். நாம் கூட இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பு காட்டும்போது எவ்வளவு மாற்றம் வருகிறதோ அமிதமாக கடவுளுடைய அன்பை உணரும் பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்திரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த தெய்வத்திற்கு நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் பெரிய அன்புள்ளவர், பெரிய அன்பளிப்பாளர் குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர் பெரிய அழகை விடுகிறார். வாங்க நான் நிற்க உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எந்த கண்டிஷன் இல்லாமல் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யார் அந்த சமுதாயம் ஒதுக்கி கழிச்சு அவங்க தான் ஆண்டோடு அந்த அந்த சந்ததி வழியாக வருகிற வேதம் போதிக்கிறது. அவர் மிகப்பெரிய பரிசு வைத்திருக்கிறார். ஒருவர் அதை இழந்து போகவே கூடாது. கண்களை முடித்து வைக்கலாமா? தகப்பனை இந்த நாலு காலத்தில் வைத்தால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த தேவனை அறிந்திருக்கிறார். அதுவே அன்பு உம்மிடத்துக்கு உண்டாகிறது வேதம் சொல்லுகிறதாப்பா. ஏதோ ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அன்பை உண்டாக்கினவர் நீர், அந்த அன்பை நேருக்கு ஊற்றினவர் நீர். அதுவே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம். அதே போல் சக மனிதர்கள் எதிராளிகள் நேசிக்கிற நன்றாலே நிலம் இந்த குடும்பம் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும். மக்கே சகல மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெயமெடுத்துக் கொள்வோம். இயேசு படமை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. நம்ம இப்பொழுது